வணக்கம். நான் உங்கள் சுபாஷினி. என் தோழி ஹேமா சுவாமிநாதன் சேனலுக்காக இந்த பதிவை போட விரும்புகிறேன். எல்லாரும் வருஷ கடைசியில் இருப்பீங்க. விடுமுறை பற்றி யோஜனை பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பேர் விடுமுறைக்காக ட்ராவல் பண்ணிகிட்ருப்பீங்க. நிறைய பேர் விடுமுறை கிடைக்க போகுது, குடும்பத்தோட செலவழிக்கலாம், நேரத்தை செலவழிக்கலாம் என்று பிளான் பண்ணியிருப்பீங்க. விடுமுறை ஊருக்கு போகிறது, விடுமுறைனாலே ஒரு குதூகலம். ஊருக்கு போவோம், சொந்தங்களை பார்ப்போம், நண்பர்களை பார்ப்போம், புதுவித நண்பர்கள் கிடைப்பார்கள், எல்லாம் ஓகே. நம்ம சில பேர் ரயிலில் போவாங்க, சில பேர் பஸ்ஸில் போவாங்க, சில பேர் காரில் போவாங்க. இப்போலாம் எப்படி இருக்குன்னா, நம்ம குடும்பத்தோடு எங்கேயாவது சுற்றுலா போனாலும் சரி, உள்ளூரில் இருக்கிற சொந்தங்களை பார்க்க போனாலும் சரி, குழந்தைகள்கிட்ட என்ன பண்ணுறோம், அந்த குழந்தைங்களும் சும்மா இருக்கிறது இல்லை, ரொம்ப படுத்தும். ஆனால் என்ன பண்ணுறாங்க, கையில் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க. இந்த மொபைல் ஃபோனை கொடுக்கறதுனால குழந்தைகள் இயற்கை காட்சிகளை ரசிக்கிறதோ, இல்லை பக்கத்தில் யார் உட்காந்துருக்கா, ட்ரெயினில் போனால் யார் பக்கத்தில் அதெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது. ஃபுல்லாக அந்த மொபைல் ஃபோன் தான். நாங்கள் அந்த காலத்தில் ட்ரெயினில் போகும்போது இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு போயிடுறேன். இன்றைக்கும் நான் ட்ரெயினில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு பாட்டு கேட்டுகிட்டே போவேன். இல்லை புக்ஸ் படிக்கிறதுனா, புக்ஸு ஓடுகிற ட்ரெயின்லேயும் சரி, பேருந்துகளையும் சரி, நான் புக்ஸ் படிக்க மாட்டேன். புத்தகங்கள் படிப்பது தவிர்க்க வேண்டும், கண்ணுக்கு கெடுதல். ஆனால் இந்த கால குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பயணம் செய்யும்போது மொபைல் ஃபோனில் தான் விளையாடுறாங்க. இல்லை காரில் முக்கால்வாசி பேர் வீட்டில் இதில் காரில் டிவி இருக்குது, அதில் மூவி பார்க்குறாங்க, மினி டிவி. ட்ரெயினில் போகும்போது மொபைல் ஃபோனை கொடுத்து கேம்ஸு கொடுத்துட்றாங்க. பேருந்தில் போகும்போதும் கேம்ஸு. நாங்களாம் அப்போனா பேருந்தில் போகும்போது படம் போடுவாங்க, சினிமா திரைப்படங்கள், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், ரசிச்சுட்டு சிரிச்சுட்டு வெளியில் பார்த்துட்டு வருவோம். இப்போ அப்படி இல்லை. இந்த குழந்தைகள் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை கொடுக்கறதுனால நிறைய வியாதிகளும் அந்த குழந்தைகளுக்கு சிறு வயதிகளே வருது. சின்ன குழந்தைகளுக்குனா டயபெட்டிக் வருது, ரத்த சோகைங்கிறாங்க. அதே தவிர இங்கே வலிங்கிறாங்க, அங்கே வலிங்குதுங்க. சின்ன பழசங்க எனர்ஜியே இல்லாமல் இருக்காங்க. சில குழந்தைகள் வெளியில் போய் விளையாடுறாங்க. அந்த விளையாட அனுப்பும்போதும் பெற்றோர்கள் மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க கையில். மொபைல் ஃபோன் கொடுக்கறது ஒரு விதத்தில் நல்லது, பாதுகாப்புக்காக கொடுக்குறாங்க. பாதுகாப்பு ஏன்னா சில குழந்தைகளுக்கு அவங்க அப்பார்ட்மெண்ட் இதுக்குள்ளேயே விளையாட்டு எல்லாமே வசதிகளும் இருக்கும். சில குழந்தைகள் வெளியில் தான் அனுப்பணும், ஏன்னா அந்த ப்ளே கிரவுண்டாக இருக்காது. அப்போ அந்த மொபைல் ஃபோன் கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க, மொபைல் ஃபோனை வீட்டை விட்டு வெளில விளையாட போச்சுன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே போகும். எழுத்தாப்பில் யார் வரா, பக்கத்தில் யார் வரா, கீழே குழி இருக்கா, லிஃப்டில் யார் வரா, எதுவுமே கவனிக்காது. கம்யூனிகேஷன் இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த குழந்தைகள் கொஞ்சம் அதுலேருந்து பெற்றோர்கள் தவிர்க்க வேண்டும். தவிர்த்துட்டு இந்த குழந்தைகளுக்கு இந்த புது வருடத்தில் 2024 வரப்போகுது. இந்த புது வருடத்திலாவது குழந்தைகளிடம் கூறுங்கள், மொபைல் ஃபோனை பயன்படுத்தாதீங்க. அக்கம் பக்கம் யார் இருக்கான்னு பாருங்கள், சே ஹலோ டு தம், ஹாய் சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஹாய் சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு கொரியர் வருது, இல்லை தபால்காரர் கதவை தட்டினான்னா இந்த பசங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் கதவை திறக்கும். யார் வராங்கன்னே தெரியாது, கேட்கவும் கேட்காது நீங்கள் யார் என்னன்னு. உடனே அம்மாவை கொடுக்குவாங்க, அம்மா யாரோ வந்திருக்காங்க, எப்பா அது கொரியர்ப்பா, தபால்காரர்ப்பா, அவர்கிட்ட நீங்கள் என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோன்லேயே வருவாங்க. ஓ, அப்படி போயிட்டுருக்கு உலகம். குழந்தைகளிடம் கொஞ்சம் மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் கொடுக்குறத தவிர்த்து விடுங்கள். இந்த குழந்தைகளை விளையாட அனுப்புங்க. வெளியில் ப்ளே கிரவுண்டு எல்லா இடத்துலையும் இருக்கும், சில இடத்துல இருக்காது. ஆனால் அந்தந்த ஏரியாவுக்கு உண்டான விளையாட்டு தலங்கள் இருக்கும், அங்கே விளையாட அனுப்புங்க. விளையாட அனுப்பிச்சு உடற்பயிற்சியை கட்டாயமாக்குங்கள் உங்கள் குடும்பத்தில். இந்த 2024 எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் கம்மி பண்ணிவிட்டு, சின்னவங்களை மட்டும் நான் குறை சொல்ல, பெரியவங்களும் அதே மாதிரி தான் இருக்காங்க, மிடில் ஏஜ்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க. இந்த
எலக்ட்ரானிக் கேட்கெட்ஸ்க்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுலேருந்து தவிர்த்து உடற்பயிற்சி, நல்ல உணவு, ஆரோக்கியமான உணவு இதை பழக்கப்படுத்தி குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக இருங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.